கழக நிரந்தர பொதுச் செயலாளர், நாளைய முதல்வர், புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் விருதுநகர் மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் மேற்கொள்ள உள்ளதை தொடர்ந்து விருதுநகர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயண நிகழ்ச்சியினை சிறப்புடன் மேற்கொள்வது குறித்து விருதுநகர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பாக கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் 10/7/2025 அன்று சிவகாசி ஸ்பார்க்லின் ஹோட்டலில் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிவகாசி KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிவகாசி KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் சிறப்புற அமைய மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்பு நிகழ்த்தினார்கள். மிகப்பெரிய அலை ரோடு ஷோ ஏன் இவரெல்லாம் நடத்துவார்களா? அதிமுக செய்ய முடியாத செய்வதற்கு எந்த கட்சிக்கு அறிவு இருக்கிறது? எல்லா கட்சிகளையும் உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு அதிமுக தொண்டருக்கு தைரியம் வைக்கிறது. பட்டாசு தொழில் பண்ணி 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய பட்டாசு உரிமையாளர்கள், தலையாரிக்கு வியோக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு நிலைமையை இந்த ஆட்சி, இந்த அரசு, ஸ்டாலின் அரசு செய்துவிட்டது. யாரும் தொழில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை பயந்து தொழில் செய்தால் அந்த தொழில பிரச்சனை உருவாகுமா இல்லையா? பயந்துகிட்டே பாம்பை கட்டி சைக்கிள் சக்கரத்தை சுத்தி விட்டுட்டு சைக்கிள் ஓட சொன்னா எங்கேயாவது சைக்கிள் விட்டு மோதினாலும் இல்லையா? அப்படித்தான் நடக்குது. பயந்து கழிச்சுறாங்க. நிம்மதியாக யாரும் வேலை செய்யவில்லை. இந்த தொழில ஒரு பயங்கரவாத தொழிலாக ஆக்கியது திமுக அரசு தான், இந்த ஸ்டாலின் அரசு தான். பட்டாசு தொழில் சொன்னாலும் பயங்கரவாதி மாதிரி பாக்குறாங்க. தீ பிடிச்சு வேறு நேரத்தில் வெடிவத்தில் தப்பி வருகிறான். அவன் உயிரை காப்பாற்றுவதை விட அந்த தொழிலை முடக்குவதற்குத்தான் இந்த அரசு வேகமாக இருக்கிறது. மேலும் இந்நிகழ்வில் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு பொருளாளரும், முன்னாள் வாரிய தலைவரும், விருதுநகர் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான T. ஜான் மகேந்திரன் அவர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் EM மான்ராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மு. சந்திரபிரபா, R. வரதராஜன், மாநில பிற அணி நிர்வாகிகள், விருதுநகர் மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், வட்ட, வார்டு, ஊராட்சி கழக நிர்வாகிகள், மகளிர் அணி மற்றும் பிற அணி சார்ந்த நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.